ரிஷபத்துல பிறந்தவங்க பட்டீஸ்வரம் கோயில்ல போய் அங்க உள்ள தேனுபுரீஸ்வரையும் அந்த உள்ள பைரவருக்கு அபிஷேகம் பண்ணா இந்த குருப்பெயர்ச்சி மிக உன்னத பலனை தரும். ரிஷபராசி அவருக்கு லாபாதிபதி நமக்கு 9 தர்ம கர்மாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பார். இன்றைக்கு குரு பார்த்துறாரு. அப்போ இத்தனை நாளாக 2 ஆண்டுகளாக அவங்க பார்த்த கஷ்டம் துன்பம் விடும். சாமிக்கு பொண்ணு எடுத்து போடுறது, ஒரு மங்கிலியம் செஞ்சு போடுறது, இதெல்லாம் பண்ணும்போது திருமண தடை, ஏன்னா 7ஆம் பாவத்தை பார்க்குறாருல, திருமண தடை இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகுங்கிற ஒரு விஷயமெல்லாம் இந்த குரு பார்வையில் நடக்கும். இந்த ரிஷபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த காலவசனுடைய 2ஆம் இடம். இங்கே தான் விளையக்கூடிய அத்தனை பயிர்களும் இங்கே தான் இருக்குது. நம்ம உண்டு உயிர் வாழக்கூடிய அத்தனையும் இங்கே தான் இருக்குது. பட் அதனால ரிஷபம் இருக்கிறதுக்கான ருசி பிரியனாக இருக்கேன். அதில் ஆண்டவன் என்ன செய்யறான்னா, இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு உண்ண உடுக்க இருக்க ஒரு குறையும் இல்லை. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம்ங்கிறது குரு, ஒரு சந்திரன் உச்சம் பெற்றிருக்காரு. சந்திரன் வீட்டுல குரு உச்சம் பண்றாரு. ஆல்ரெடி ரிஷபராசி சந்திரன் உச்சம், சந்திரன் வீட்டுல குரு உச்சம். அப்ப மங்களகரமான விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். ரிஷப ராசிக்காரர்கள் கடந்த ஒரு 2-3 வருடத்திலிருந்து அவங்களுடைய அழுகுறலை தான் நிறைய இடங்கள்ல நம்ம கேட்டிருக்கோம். உங்களுடைய வாழ்க்கை வளம் பெற இருக்கின்றதா இந்த குரு பயிற்சியில கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஈஸ்வரன் ஐயா. ஒரு ரிஷபராசிக்காரர்களுக்கு நம்ம என்னை பொறுத்தவரை குரு பூலில் தான் இருப்பார். சனி லாபஸ்தானத்தில் இருப்பார். அந்த லாபஸ்தானத்தை குரு பார்த்துவார். ரிஷபராசி அவருக்கு லாபாதிபதி நமக்கு 9-10 தர்ம கர்மாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பார். இன்றைக்கு குரு பார்த்துறாரு. அப்போ இத்தனை நாளாக 2 ஆண்டுகளாக அவங்க பார்த்த கஷ்டம் துன்பம் விடும். அடுத்தது நாம் என்னென்னா, அவங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு மேலே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்தை சனி பார்க்கணும். அதனால் குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அடுத்தது நம்ம பார்க்க போனோம்னா, நம்ம இந்த கடகராசி அப்படிங்கிற போது நமக்கு 5ல் தான் குரு. அதை நம்ம எக்காரணத்தை கொண்டும் அதை இன்னைக்கு அதனால் ஒன்றும் பிரச்சனை ப்ராப்ளங்கள் வரப்போகிறதில்ல. ஏன்னா அந்த ரிஷபராசிக்கு அதை லைஃப் பார்ட்னர்ஷிப். அப்போ இந்த வருஷம் இந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ள பிரச்சனைகள் ப்ராப்ளம் இருந்தால் அது சரி பண்ணிக்கலாம். மனைவி கூட சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அது சரி பண்ணிக்கலாம். ஏன்னா லைஃபாக இருக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2 ஆண்டுகளாக இருந்த ஜென்ம குரு, அது விரைய குரு எல்லாமே இருந்தாங்க. ஆனால் குரு நல்ல இடத்துல இருந்துமே ரிஷபராசிக்காரருக்கு நல்ல பலனை கொடுக்கல. காரணம் என்னென்னா, அது பலமாக இல்லை. ஏன்னா அதில் நம்ம இந்த ரிஷபராசிக்காரருக்கு அங்கே இருந்த கிரகம் அதில் திருவாதிரை இருக்கும், அது புனர்பூசம் எல்லாமே இருந்தது. அது ஏன்னா அந்த ரிஷபராசிக்கு குரு கொடிய பாவி, திருவாதிரையில் எந்த கிரகம் இருந்தாலும் கொடிய பாவி. அது செவ்வாயும் நமக்கு மாரகாதிபதி 2-7 குறை மாரகாதினால எல்லாமே அந்த மிதுன ராசியில் இருந்த குரு பலன் இல்லை. அதனால் ரிஷபராசிக்காரருக்கு குரு பார்வை இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் குரு பார்வை இல்லாமல் நல்லா இருப்பாங்க. ஏன்னா அந்த லாபஸ்தானத்தை குரு பார்க்குற ரொம்ப அருமையாக இருக்கும். அப்போ நம்ம குழந்தை ஸ்தானத்தை பார்க்குறதுனால குழந்தைகள் மீது கவனம் செலுத்தணும். அவங்களுக்கு தொழிலும் நல்லாயிருக்கும். வரவு செலவுகள் பார்ட்னர்களிடம் எந்த மனக்கசப்புகள் இருந்தால் தீரும். மனைவியிடம் இருக்கிற கசப்புகளை தீரும். அப்போ அதில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நம்ம தட்சிணாமூர்த்தி தரிசனம் பண்ணலாம். இல்லை ரோகிணியில் பிறந்தீங்க பெருமாளை தரிசனம் பண்ணலாம். விருச்சிக நட்சத்திரத்தைங்க நம்ம முடிவுப்படி தரிசனம் பண்ணினாங்கன்னா இந்த ஆண்டு அவங்களுக்கு நல்ல ஆண்டுகளாக இருக்கும். மிக சிறப்பாக இருக்கும். மிக்க மகிழ்ச்சி. நல்வார்த்தையோட ஆரம்பிச்சிருக்கீங்க. நட்சத்திர ரீதியா நமக்காக சொல்லியிருக்காங்க ரிஷபத்துக்கு. மணிமேகலைமா நீங்க சொல்லுங்க. ரிஷபராசி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மலர்ந்த முகம், உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், எல்லாத்தையும் ஈஸியாக நம்புவாங்க. அதாவது தெரிஞ்சே போய் குளியில் விழுவுறது யாருன்னா அது ரிஷபராசியாக தான் இருக்கும். ஏன்னா எமோஷனலுக்கு ஈஸியாக அடிக்ட் ஆவாங்க. அவன் ஏமாத்துறான்னு தெரிஞ்சாலும் அவன் புத்தி அவ்வளோதான், இருந்தாலும் நான் செய்கிறேன்னு செய்வாங்க. அதனால தெரிஞ்சே தங்கிட்ட இருக்கிற பொருளை இழக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா முதல் இடத்துல அது ரிஷபராசி தான் நான் சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது இப்போ வர்ற குரு பயிற்சி அப்படிங்கிறது அவ்வளோக்கா ஒரு சிறப்பான பயிற்சியை எடுக்க முடியாது. ஏன்னா 8க்கு 8ன்னு சொல்லக்கூடிய மாரகம்ங்கிற இடத்துல குரு வர்றாரு. ஆயிலுக்கு ஆயில்னு சொல்லக்கூடிய மாரகஸ்தானத்துக்கு வர்றாரு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குரு நான் படித்த காலத்துலேருந்து என்னுடைய குருநாத காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா குரு கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் வரும்போது அதிகமான ஹார்ட் ப்ராப்ளங்கள் வரும் அப்படிங்கிறது எழுதப்பட்ட நீதி. அப்படி இருக்கும்போது இப்போ குரு 9ஆம் இடத்தை பார்ப்பார், தகப்பனார.
அப்போ அவங்களுடைய தகப்பனார் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா உடல்நிலையா கவனிச்சுக்கணும். அது மட்டும் இல்ல 8க்கு 8ங்கிறது அவங்களும் ஹெல்த் சம்பந்தமான விஷயம். நம்ம வாயு பிடிப்புன்னு கூட இருக்கலாம். அப்படி கூட இருக்கும் ஒரு சிலருக்கு. எங்கேயாவது கேஸ் கூட அங்கங்க பிடிக்கும். ஆனா அது என்னன்னு முறையா செக் பண்ணிக்கிறது நல்லது. அசால்ட்டா இருக்கக்கூடாது. அதே மாரி பொருளாதாரங்கள் அப்படின்னு ஏன்னா குரு வந்து குருவுடைய நட்சத்திரம் அங்க 2ஆம் இடத்துல இருக்கு பொருளாதாரங்கிற இடத்துல. அப்ப இந்த குரு 3ல இருக்கும்போது, இந்த ஜாமீன் மாதிரி நம்பி குடுக்கறது, கைமாத்து குடுக்கறது. ஏன்னா 3ங்கிறதே கை தான். கைமாத்து குடுக்கறது, அண்ணன் தம்பிக்கு குடுக்கறது, நம்பி ஜாமீன் போடுறது, இந்த தானாதி வேலைக்கெல்லாம் போனாங்கன்னா தொலைஞ்சுது. குடுத்தது வராது. தர்ம கணக்கு தான். அதெல்லாம் தர்ம கணக்கு தான். ஏன்னா அட்டமாதிபதி அவரு. அவர் உச்சம் பெற்று உட்கார்ந்திருக்காரு 3ஆம் இடத்துல. எந்த இடத்துல ஏமாத்தலாங்கிறதுல குறியா இருக்கும். அதனால கொஞ்சம் அதுலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். இவங்களோட இது என்னைய பொறுத்தவரைக்கும் இப்பதான் வந்து இந்த தான தர்மம் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமா ரிஷபராசிக்கு தான் தேவை. பொன், பொருள், வஸ்திரங்கள் தானம்ங்கிறது 3மே இவங்களுக்கு பாசிபிள். ஏன்னா ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் 3ஆம் இடம்ங்கிறது குரு ஒரு சந்திரன் சந்திரன் உச்சம் பெற்றிருக்காரு. சந்திரன் வீட்ல குரு உச்சம் பெறாரு. ஆல்ரெடி ரிஷபராசியில சந்திர உச்சம். சந்திரன் வீட்ல குரு உச்சம். அப்ப மங்களகரமான விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். எல்லா பொருட்களையுமே எடுத்துக்கலாம். அப்போ மங்களகரமான பொருட்கள் அந்த உணவு சம்மந்தப்பட்ட தானியங்கள் ஆகட்டும், இந்த ஒரு குருமார்கள் சம்மந்தப்பட்ட அந்த ஐயாமார் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காவி வேட்டி, தங்கம் பொண்ணு காவி வேட்டிய வாங்கி குடுக்குறது. அந்த மாரி வஸ்திர தானங்கள் பண்றது. கோயில்களுக்கு திருக்கல்யாணம் சம்மந்தமான பண்ணும்போது ஆயுள்கள் கூடும். அப்ப சாமிக்கு பொண்ணு எடுத்து போடுறது. ஒரு மங்கிலியம் செஞ்சு போடுறது. இதெல்லாம் பண்ணும்போது திருமண தடை ஏன்னா 7ஆம் பாவத்த பார்க்குறார்ல. திருமண தடை இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகுங்கிற ஒரு விஷயமெல்லாம் வந்து இந்த குரு பார்வையில நடக்கும். இருந்தாலும் இவங்களுடைய தான தர்மங்கள், பொன், பொருள், ஆடை, அணிமணி சம்மந்தப்பட்டது தானம் கொடுக்கும் பொழுது, தனக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பு, திருமண தடை, ஆயுள் குற்றம் இது அனைத்துமே நீங்குவதற்கான அமைப்ப ரிஷபராசி குடுக்கும். கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா, 100% ரிஷபம் தான். நட்சத்திர ரீதியாவும் ராசி ரீதியாவும் வெவ்வேறு விதமான கோணத்திலிருந்து கருத்துக்கள் வந்திருக்கு. இப்போ லக்ன ரீதியா ரிஷப லக்னம் இதுல குரு பயிற்சியினுடைய பார்வை எப்படி இருக்குங்க ஐயா? அருமையான கேள்வி. இப்ப ரொம்ப அற்புதமா அண்ணனும் மணிமேகலை அம்மாவும் ரொம்ப அருமையா பேசினாங்க. இந்த ரிஷபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது காலபுருஷனுடைய 2ஆம் இடம். இங்கே தான் விளையக்கூடிய அத்தனை பயிர்களும் இங்கே தான் இருக்கு. நம்ம உண்டு உயிர் வாழக்கூடிய அத்தனையும் இங்கே தான் இருக்கு. பட் அதனால தான் ரிஷபம் இருக்கிறதுக்காரன் ருசி பிரியனா இருப்பான். ஏன்னா அதில் ஆண்டவன் என்ன செய்யறான்னா இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு உண்ண உடுக்க இருக்க ஒரு குறையும் வைக்க குறையும் இல்ல. அவங்களுக்கு வந்து இருக்கும். பட்டு இந்த குரு அவங்களுக்கு யாரு அப்படின்னா ஒரு பக்கம் அட்டமாதிபதி இன்னொரு பக்கம் லாபாதிபதி 2 அதிகாரம் வாங்க. இந்த அட்டமாதிபதி என்ன செய்யும் லாபாதிபதி என்ற அதிகாரம் வாங்கி அதாவது ஆசைப்பட்டு 11ஆம் இடம்ன்றது அபிலாஷை சரியா அது 8ஆம் இடத்துல ஆயிடுதா அப்போ 3ஆம் இடத்துல போய் சனி சார் அவங்க சனி யாரு 9, 10 குடையவர். அப்போ ஏற்கனவே வேலை பார்த்துட்டு போய் இடத்துல கிடைக்கிறத வச்சு சிறப்பாக வாழணும்னா வாழலாம். இவன் என்ன செய்வான் இதை விட எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி 3ஆம் இடம் தான் கூட்டு இந்த கூட்டு தொழிலில் போய் இறங்குவான். அப்போ கூட்டு தொழிலில் இறங்கும்போது இந்த குரு யாருன்னா 7ஆம் இடத்துக்கு 2 குடையவர் 8ஆம் அதிபதி இல்லையா அது எதிரினுடைய பொருளாதாரம் அதாவது பார்ட்னர்ஸினுடைய பொருளாதாரம். அப்போ இவன் பொருளாதாரம் பூரா யார் அனுபவிப்பா? ஆமாம். அப்போ இவங்க பூரா இந்த குரு பயிற்சியில் இவங்க பொண்டாட்டிகளை ஒரு 10 ரூபாய் கொடுத்து வாங்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. ஆனால் ஊர் போய் திருட்டு போயிடுவான். ஏன்னா இந்த இது இருக்கும். ஆனால் அதாவது இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன சொல்லணும்னா இந்த 3ஆம் இடம் என்பது காலபுருஷனுடைய தாயார் ஸ்தானம் சரியா. ஆனால் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இங்கே இருக்காங்க. இப்போ இந்த குரு சனிசாரத்தில் இருக்கனால இது சொத்தா அப்போ இவங்க அப்பா அம்மா பேரில் இருக்கக்கூடிய சொத்தை வந்து இந்த கூட பிறந்தவங்க பூரா இவன்ட்டு வந்து லாபகமாக கையெழுத்து வாங்கி அபகரிக்கிறது இந்த இதில் தான் இருக்குது. இதுக்கு பெத்த தாயும் உடந்தையா இருப்பா. இவன் தாய் மேலே தான் அதிகமான பாசம் வச்சுருப்பான். அப்போ இந்த ரீதியில் இவனுக்கு ஒரு இழப்பு இருக்குது. அப்போ ஆசைப்பட்டு மோசம் போயிடக்கூடாது ஒன்று. இன்னொன்று என்னென்னா இவருக்கு கர்மாதிபதி சனி 9, 10 மிகச்சிறந்த யோகாதிபதியே மீனத்தில் போய் உட்காந்துருக்காரு லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ இவன் என்ன நினைக்கிறான் நமக்கு எந்த ரூபத்துலேயும் லாபம் வந்தால் சரி அப்படின்னு ஒன்று நினைக்கிறான். அப்போ அந்த நேரத்தில் தான் 10 குடையவர் நின்ற வீட்டிற்கு 10 குடையவர் அப்படி இருக்கணும். சனி பகவான் 10 குடையவர் இல்லையா அப்போ 10 குடையவர் நின்ற வீடு மீனம் அவருக்கு 10 குடையவர் யார் குரு. அவர் தான் லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துக்கு வர்றார். சனி சாரத்துலேருந்து சனியை பார்க்குறார். இது காலபுருஷனுக்கு 4, 12. அப்போ புதுசாக ஏதாவது ஒரு தொழில்துறை செய்யணும்னு சொல்லி
இவன் சொத்தை விற்று முதலீடு பண்ணி தேவையில்லாமல் லாஸ் ஆயிடுவான். அதே மாதிரி எக்காரணத்து கொண்டும் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்திலிருந்து ஒரு இடமாற்றத்தையோ அல்லது இந்த வேலையை விட்டுப்பட்டு இன்னொரு வேலையில் சேருவோம்னு நினைக்கிறதோ அல்லது இன்னும் 1க்கு 2 தொழிலை பண்ணுவோம்னு நினைக்கிறதோ இதெல்லாம் வேண்டாம். ஏன் வீடு கூட இடமாற்றம் பண்ணக்கூடாது. இதில் 2 இருக்குது. என்னென்னா, ஏற்கனவே 4ல் கேது இருக்கும்போது இவங்க இந்த கட்டட வேலையெல்லாம் கொஞ்சம் ஆரம்பித்து பாதியிலே நிற்கும். இப்போ இந்த குரு சனிசாரத்துக்கு வந்த உடனே இந்த வேலையை தொடங்குறதுக்காக இவன் பிரயாசப்படுவான். வேலை ஆரம்பிக்கும். ஆனால் இவனுக்கு ஒரு விபத்து நடக்கும். அப்போ இவன் என்ன செய்யணும்? ரொம்ப ஜாக்கிரதையா. ஆமாம், வாகனத்தில் போகிறது. அதை விட என்ன அப்படின்னா, இந்த குரு 9ஆம் இடத்தை ரிஷப லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த 9ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறது நல்லது. சரியா? அப்போ அந்த இடத்துல இப்போ குரு 9ஆம் இடத்தை பார்க்கலாம். அந்த ரிஷபத்தில் பிறந்த குலதெய்வம் இருக்கு இல்லையா, இந்த குலதெய்வ கோயில் கும்பாபிஷேக வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அதில் இவன் பொறுப்பெடுத்து நடத்துக்குவான். போய் இன்வால்மெண்ட் ஆகும். அப்படி சமயத்தில் தான் இவன் என்ன செய்யணும்னா, பயணங்களை குறைக்கணும். அல்லது ஒரு கோயிலுக்கு போயிட்டு இரவு நேரத்தில் ரிட்டர்ன் இருக்குன்னா வரவே கூடாது. அப்போ கோயில் உலகத்துக்கு போகிறது தப்பு இல்லை, பயணங்களில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு அதில் அணிஞ்ச ஜாமீன் நிச்சயமாக போட்டுறக்கூடாது. போட்டாச்சுன்னா சரி, தொலைஞ்சான். கடைசியில் அவன் சொத்தை தான் அழிச்சு தான் சரி பண்ணணும், வேறு வழியே இல்லை. அப்போ இயல்பாக கிடைக்கிறத வச்சு சிறப்பாக வாழலாம் அப்படின்ற நிலைக்கு இந்த ரிஷபம் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அடுத்த ராகு பயிற்சி வருது. இப்போ சனி ஏற்கனவே இந்த லக்கணத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த சனி லக்கணத்தில் தர்ம கர்மாதிபதி தான். ஆனாலும் அவர் பார்க்கும்போது என்னென்னா, ஒரு காரியத்தை 1க்கு 2 தடவை செய்ய விடுவார். ஒரு 10,000 எதிர்பார்த்தானா அதில் 5,000 தான் கொண்டு வந்து கொடுப்பாரு. பற்றாக்குறை இருக்கும். அப்போ இயல்பான யதார்த்தத்தில் வாழ்க்கையை கொண்டு போகலாம். யதார்த்தமாக போனாலும் அவன் சக்ஸஸ் ஆகிடுவான். திட்டம் போட்டானா தொலைஞ்சான். அப்போ திட்டமில்லாத யதார்த்த வாழ்க்கை ரிஷபத்திற்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை செய்யும். 1. இப்போ இவன் என்ன செய்யணும் அப்படின்னா, இவனுடைய 9க்குடைய சனி, பாக்கியாதிபதி சனி, அவர் போய் ஜலராசியில் சுயசாரத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ இவன் என்ன செய்யலாம்? பைரவர் வழிபாடு பண்ணலாம். குறிப்பாக ரிஷபத்தில் பிறந்தவங்க நம்ம பட்டீஸ்வரம் கோயிலில் போய் அங்கே உள்ள தேனுபுரீஸ்வரையும் அந்த உள்ள பைரவருக்கும் அபிஷேகம் பண்ணால் இந்த குருப்பெயர்ச்சி மிக உன்னத பலனை தரும் அப்படின்றது ஒன்று. இவன் அங்கே போகல, அவன் ஊரில் இருக்கான். அப்போ அவன் இருக்க தெருலேயே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, அபிஷேகத்துக்கு கொடு. அவன் ஊரில் வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்குது, அபிஷேகத்துக்கு கொடு. சிவாலயங்களில் அப்போ சிவன் கோயில் இருக்குது. இந்த சிவன் கோயிலுக்கு என்ன செய்யணும்? பலாப்பழமும் தேனும் கலந்து அபிஷேகம் செய்யணும். அது சூப்பராக. என்ன தானம் செய்யலாங்க? தானம் என்ன செய்யலாம்? தானம் என்ன செய்யணும்னா, அந்த குழந்தைகள் இருக்காங்களே, படிக்கிற குழந்தைகள், அவர்களுக்கு பேனா வைத்தது தான் வைக்கணும். மிக்க மகிழ்ச்சி. ரிஷபராசி அன்பர்களே, உணவு, உடை, இருப்பிடம் இதற்கு உங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேறு ஒரு புதிய முயற்சிகள்ல இப்ப ஈடுபட வேண்டாம். இது உங்களை எச்சரிப்பதற்காக மட்டுமே. நீங்க எந்த ஒரு பெரிய வலையிலையும் விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. யாருக்கும் மத்தியஸ்தம் பண்றவங்க மத்தியில போய் நிற்கவும் வேண்டாம். அமைதியாக இந்த காலத்தை ஓட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்.